ஆகாஷை விட்டு பிரிந்த புவனாவோ ஒரு ஓடையின் அருகில் இருந்த பழைய படிக்கட்டில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். மாலை நேர காற்று அவள் முகத்தில் மெதுவாக மோதிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த குளிர்ச்சியும் அவள் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்த குழப்பத்தை கொஞ்சம் கூட குறைக்கவில்லை. அவள் கண்களை மூடிய நொடியில் கடந்த சில நாட்களின் சம்பவங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவள் மனதில் நிழலாடத் தொடங்கியது. அல்லி, நீ இங்கே இருந்து தப்பிச்சு போயிடுமா? நீ பிறந்தப்ப நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு நினச்சி நான் எவ்வளோ பெருமைப்பட்டேன். ஆனால் இப்போ அந்த அழகே உனக்கு ஆபத்தாக மாறிடுச்சுன்னு நினைக்கும்போது எனக்கு உயிரே வலிக்குதுமா. நீ மானத்தோட நல்லபடியாக தப்பிச்சு போயிடு. பொண்ணுங்களுக்கு உயிரை விட மானம்தான் முக்கியம். ஜமீன் குடும்பத்து பொண்ணுங்களுக்கு எதிரியை அழிக்கிற வேகம் இருந்தால் மட்டும் போதாது, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிற விவேகமும் வேணும். நீ இங்கே இருந்து தப்பிக்கணும் அல்லி. நீ இங்கேருந்து தப்பிச்சாதான் நான் நிம்மதியாக கண்ணை மூடுவேன். அவளது அம்மாவின் அந்த உடைந்த குரல் மீண்டும் மீண்டும் அவள் காதுகளில் ஒலித்தது. அந்த நொடி கண்களை திறந்தவள் மெதுவாக தனது புடவையை பார்த்தாள். அவள் சாதாரணமாக வீட்டிற்குள் அணியும் உடைகள் கூட மிக நேர்த்தியாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும். ஆனால் இன்று தன்னுடைய அடையாளத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக வரும் வழியில் ஏழைகளுக்காக வைக்கப்பட்டிருந்த பழைய உடைகளில் ஒன்றை எடுத்து போட்டுக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் ஓடி வந்து இப்படி தெரு ஓரத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய நிலை. அதை நினைத்தவளின் கண்கள் கலங்கியது. கோடிக்கணக்கில் பணம் அவளது வங்கி கணக்கில் இருந்தது. ஆனால் அந்த பணத்தை எடுக்கக்கூட அவளால் இப்போது முடியவில்லை. ஒருவேளை ஏடிஎம் பயன்படுத்தினாலோ அல்லது கார்டை ஸ்வைப் செய்தாலோ தன்னை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற பயம் அவளுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. பசித்தாலும் ஹோட்டலுக்குள் சென்று கூட அவளால் சாப்பிட முடியவில்லை. பயந்து மறைந்து யாரோ ஒருத்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். மெதுவாக இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டவள் கண்களை இறுக்கமாக மூடியபடி உடைந்த குரலில் பேசத் தொடங்கினாள். அம்மா, நான் தப்பு பண்ணிட்டேனாம்மா? அந்த டாக்டர்கிட்ட நான் அப்படி பேசியிருக்கக்கூடாதோ? நான் இதுவரைக்கும் பார்த்த ஆம்பளைங்களிலேயே அவர் தான் ரொம்ப நல்லவராக தெரிஞ்சார். அவர் தப்பு பண்ணினாலும் அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு வலி இருந்தது போல தோணுச்சு. நான் அவரோட கூடவே இருந்து அவரை மாற்றியிருக்கலாமோ? அவசரப்பட்டு அவரை கஷ்டப்படுத்திட்டனோ? அவள் கண்களில் கண்ணீர் மெதுவாக வழிந்தது. எனக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையா எதுவுமே புரியலம்மா. ஆனால் அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர். நாளைக்கே அவர் வாழ்க்கை சரியாகி அவரோட மனைவியோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா அந்த எண்ணமே அவள் இதயத்தை ஏதோ அறுத்தது போல வலிக்க வைத்தது. உடனே தலையை ஆட்டியவள் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ள முயன்றாள். இல்லவே இல்லை. எனக்கானவர் அவராயிருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கானவனை நான் கண்டுபிடிக்காம அவங்க கையில் மட்டும் மாட்டினா என்னோட அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் பொய்யாகிடும். என் வாழ்க்கை இப்போ என்ன ஆக போகுதுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, ரொம்ப குழப்பமாக இருக்குது என்று சொல்லியவள் மெதுவாக பின்னால் இருந்த சுவரில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். அந்த நேரம் அவளுக்கு அருகில் யாரோ வந்து நின்ற நிழல் மெதுவாக அவளின் மேல் விழுந்தது. ஒரு வயதான பெண்மணி மெதுவாக வந்து அவளின் அருகே அமர்ந்தார். யாரம்மா நீ? எங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? இந்த ஊரில் உன்னை நான் பார்த்ததே இல்லையே, என்ன ஆச்சு என்று அக்கறையோடு கேட்டார். புவனா சற்று திடுக்கிட்டு தனது கண்களை தொட்டு பார்த்தாள். அதில் வழிந்த கண்ணீரின் ஈரம் இன்னும் காயவில்லை. சற்று தலையை தாழ்த்தியவள் மெதுவாக, நான் பக்கத்து ஊருமா, இந்த ஊருக்கு வேலை தேடி வந்தேன். ஆனால் வேலை கிடைக்கல, அதான் என்று சொன்னாள். அந்த மூதாட்டியோ அவளை பரிதாபமாக பார்த்தார். என்ன அம்மா நீ, பொம்பளை பிள்ளை தனியாக வேலை தேடி வரலாமா என்று கேட்டார். புவனாவோ பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். சரி, உனக்கு எழுத படிக்க தெரியுமாம்மா என்று அவர் மீண்டும் கேட்டார். ஆமாம்மா தெரியும் என்றாள் அவள். அப்போது எனக்கு ஒரு கடிதம் எழுதி தருவியா
என்று நம்பிக்கையோடு கேட்டார். சரிம்மா, எழுதி தரேன் என்று சொல்லி அவர் நீட்டிய பேப்பரையும் பேனாவையும் வாங்கி கொண்டாள் புவனா. ஆனால் அடுத்த நொடியே முதல் வரியிலேயே அன்பு மகன் டாக்டர் ஆகாஷுக்குன்னு எழுதுமா என்ற அந்த வார்த்தை அவளது இதய துடிப்பையே ஒரு நொடிக்கு நிறுத்தியது. கைவிரல்களில் மெதுவான நடுக்கம் பரவியது. அதிர்ச்சியுடன் அந்த பெண்மணியை பார்த்தவள், டாக்டர் ஆகாஷ் அன்பு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரே, அவரையா சொல்கிறீங்க என்று கேட்டாள். ஆமாம்மா என்று அந்த மூதாட்டி சிரித்தார். அவர் உங்கள் பையனா என்று தயக்கத்தோடு கேட்டாள் புவனா. அதற்கு அந்த பெண்மணி சிரித்தபடியே, வயத்தில் பிறந்தா தான் பிள்ளையாம்மா, என்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த தம்பி தான் பிள்ளையாக இருக்கான் என்றார். புவனாவோ புரியாமல் அவரையே பார்த்தாள். என்ன சொல்கிறீங்கம்மா என்று கேட்டாள் அவள். அந்த மூதாட்டிக்கின் முகம் மெதுவாக சோகமடைந்தது. என்னோட வீட்டுக்காரரு போலீஸில் வேலை பார்த்தாரு. வேலை பார்க்கும்போதே திடீர்னு இறந்துட்டாரு. அவர் போன அதிர்ச்சியில் எனக்கும் இதயத்தில் அடைப்பு வந்துடுச்சு. பிள்ளைங்களும் இல்லை, சொந்தக்காரங்களும் யாரும் பார்க்கல. ஒரு நாள் ரோட்டில் மயங்கி விழுந்துட்டேன். அப்போது என்னை பார்த்துட்டு ஆகாஷ் தம்பி தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு. நான் எவ்வளவோ சொன்னேன், என்கிட்ட பணம் இல்லை தம்பி, என்னை விட்டுடுங்கன்னு. ஆனால் அந்த தம்பி, உங்களுக்கு மருத்துவம் பார்க்க பணம் தேவையில்லாமான்னு சொல்லி இலவசமாக எல்லாமே பண்ணி தந்தார். அது மட்டும் இல்லை, என்னோட வீட்டுக்காரரோட பென்ஷன் பைசா கிடைக்க எல்லா உதவியும் அந்த தம்பி தான் பண்ணி தந்தார் என்று சொல்லி முடித்தார். புவனாவோ அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்போது கையில் கொஞ்சம் பணம் இருக்குது. ஆனால் அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? என் ஒருத்திக்கு தானே சாப்பாட்டு செலவு. அதான் மீதி இருக்கக்கூடிய பணத்தில் அந்த தம்பிக்கு நன்றி கடிதம் எழுதி ஹாஸ்பிட்டல் முன்னாடி இருக்கிற நிதி உதவி பெட்டிக்குள்ளே போட்டுடுவேன் என்றார் அவர். புவனாவின் மனதில் ஏதோ ஒன்று மெதுவாக உடைந்தது. அவன் ஒருவன்தான். ஆனால் இரவிலோ பெண்களை கடத்தும் மர்ம மனிதன், பகலில் அந்நியர்களுக்கு உயிர் கொடுக்கும் மாமனிதன். எது உண்மையான ஆகாஷ் என்று அவளுக்கே புரியவில்லை. சிறிது தயக்கத்துடன் அவள் கேட்டாள், அம்மா, அவர் இப்படி எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவம் பார்த்தா அவங்க வீட்டுக்காரம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா என்று சாதாரணமாக கேட்பது போல் கேட்டாலும் உண்மையில் அவளுக்குள் எரிந்து கொண்டிருந்த கேள்வி அது. ஆனால் அந்த கேள்வியை கேட்டவுடன் அந்த மூதாட்டியின் முகம் கோபமாக மாறியது. ஆண்டவன் நல்லவங்களை தான் அதிகமாக சோதிப்பான்னு சொல்லுவாங்க. அது ஆகாஷ் வாழ்க்கையில் உண்மையாயிடுச்சு. என்னைக்கு அந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளோ அன்னையில் இருந்து அவனோட வாழ்க்கையே நரகமாயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவளால் அவன் அனுபவிக்காத கஷ்டமே இல்லை என்று வெறுப்போடு சொன்னார். புவனாவின் இதயம் காரணமே இல்லாமல் கனத்தது. சரிம்மா, கடிதத்தை எழுதி கொடுமா, எனக்கு நேரம் ஆகுது என்று சொல்ல புவனா வேகமாக கடிதத்தை எழுதி கொடுத்தாள். அந்த பெண்மணியோ அதை கவனமாக மடித்து வைத்து கொண்டு, ரொம்ப நன்றிம்மா என்று சொல்லிவிட்டு மெதுவாக அங்கிருந்து நடந்து சென்றார். ஆனால் அவர் சென்ற பிறகும் புவனாவின் மனம் மட்டும் அதே இடத்தில் நின்று கொண்டே இருந்தது. குழப்பம் அவளை இன்னும் ஆட்கொண்டது. ஹே அல்லி, ஆகாஷ் ரொம்ப நல்லவராக தான் தெரிகிறாரு. நீ எதுக்கும் உன்னை பற்றின எல்லா உண்மைகளையும் அவர்கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கலாம்ல. நிச்சயமாக அவர் உதவி பண்ணுவார் என்று அவளது மனதின் ஒரு பக்கம் மெதுவாக சொல்லியது. ஆனால் அடுத்த நொடியே மற்றொரு மனமோ கடுமையாக எதிர்த்தது. ஹேய், நீ இப்போ அல்லி இல்லை, புவனேஸ்வரி. ஆகாஷ் இறக்கப்பட்டது உன்னோட இந்த அல்லங்கோலமான முகத்தையும் சாதாரண வாழ்க்கையும் பார்த்து தான். ஒருவேளை உன்னோட உண்மையான முகமும் செல்வாக்கும் அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா நிச்சயமாக அவரே உன்னை துரத்தி விட்டுடுவார். என்ன இருந்தாலும் அவர் கல்யாணமானவர். அந்த ஒரு காரணத்துக்காக தானே அவர் பொண்ணுங்களை கடத்துறதுனால வெளியே வரேன்னு பொய் சொல்லி அவர் வேண்டாம்னு வெளியே வந்த. ஒருவேளை ஆகாஷை நீ சந்திக்காமல் இருந்திருந்தா உன்னோட வாழ்க்கையில் நீ அடுத்து என்ன பண்ணியிருப்பியோ அதை பண்ணு. தேவையில்லாமல் அவனை பற்றி யோசிக்காத என்று அந்த மனம் அவளை அடக்க முயன்றது. இரண்டு மனங்களும் அவளுக்குள் போராடி கொண்டிருக்க புவனாவோ தலையை கைகளால் பிடித்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள். அந்த நேரம் அருகிலேயே சில ஆண்களின் சிரிப்பு சத்தம் கேட்டது. சற்றே குடித்துவிட்டு தடுமாறியபடி 3 பேர் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன் புவனாவை பார்த்ததும் விசிலடித்தான். டேய் பொண்ணுடா,
இப்படி ஒதுக்குப்புறமா தனியாக வந்து உட்காந்துருக்கு. ஏம்மா தனியாக உட்காந்துருக்க, எங்கள் கூட வரியா என்று கேட்டு சிரித்தபடியே அவளை நோக்கி நடந்தான். புவனாவின் இதயமோ பதறியது. அவள் வேகமாக அங்கிருந்து எழுந்து விலக முயன்றாள். ஆனால் அடுத்த நொடியே அவர்களில் ஒருவன் அவளது முந்தானையை பிடித்து இழுத்தான். ஏற்கனவே பழையதாக இத்து போயிருந்த அந்த முந்தானை சடாரென கிழிந்து அவன் கைகளில் மாட்டிக்கொண்டது. புவனாவின் விழிகளோ அதிர்ச்சியில் விரிந்தது. மீதமிருந்த சேலை நழுவி கீழே விழாமல் இருக்க அவள் இரு கைகளாலும் மார்போடு இறுக்கமாக பிடித்து கொண்டாள். பயமும் அவமானமும் சேர்ந்து அவளது கண்களில் கண்ணீராக திரண்டது. சுற்றி இருந்த மக்களோ வேடிக்கை பார்க்க தொடங்கினார்கள். ஏனென்று கேட்க எவரும் முன்வரவில்லை. அந்த மூவரும் சிரித்தபடியே அவளை நெருங்கினார்கள். அவர்கள் அவளின் கைகளை பற்றி இழுக்க முற்பட்ட அந்த நொடி பழார் என்று ஒரு அதிரடி சத்தம் அங்கே எதிரொலித்தது. அந்த குடிகாரர்களில் ஒருவன் முகத்தை பிடித்தபடி தடுமாறி கீழே விழுந்தான். அவனது கன்னத்தில் புவனாவின் கிழிந்த முந்தானி சுருண்டபடி விழுந்தது. இங்கே அவளின் மானம் காக்க அவனை அறைந்த கை, அது ஆகாஷின் கை. ஆக்ரோஷமாக சிவந்த கண்களுடன் அங்கே நின்றிருந்தான் ஆகாஷ். ஆனாலும் புவனாவை மருந்துக்கு கூட திரும்பி பார்க்கவில்லை. அவன் முகத்தில் அவள் மீதுள்ள கோபம் அப்பட்டமாக அப்படியே தெரிந்தது. புவனா மறுபடியும் ஆகாஷ் கூட போவாளா? போகணும்னு நினைச்சாலும் அதுக்கு ஆகாஷ் சம்மதிப்பானா? அல்லது இந்த தடவையும் விதி இவங்களை பிரித்து நிறுத்த போகுதா? கோபம் 2 பேருக்குள்ளேயும் இருக்கு, கவலையும் 2 பேருக்குள்ளேயும் இருக்கு. இப்போ இந்த 2 பேரில் முதல்ல ஈகோவை விட்டுக்கிட்டு பேச போகிறது யாரு? ஆகாஷ் இறங்கி வருவானா, இல்லை நம்மளோட அல்லி ராணி இறங்கி வருவாளா? யார் முதல்ல வந்து பேசுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.